வெல்கம் டு ஜான்லாட்ரி கேசிங். ஜான்லாட்ரி கேசிங் உங்களை வரவேற்கிறேன். டிஸ்கிளில் உங்கள் பெட்டி சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு மட்டும் தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே, கன்ஃபார்ம் போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா எது நான் சொல்கிறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் கரெக்டாக எதுவும் கிடையாது. ஜான்லாட்ரி கேசிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் லைக் பட்டன் அமைச்சு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அனைத்து உங்களுக்கு வந்து சேரும். நல்ல ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும். நான் போகிற வீடியோ அனைத்தும் தினைக்கும் பார்த்தா மட்டும் தான் நான் எப்படி கெஸ்ஸிங் கொடுக்குறேன், எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். அதனால் ஜான்லாட்ரி கெஸ்ஸிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் பட்டன் அமைச்சு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு தினைக்கும் வந்து சேரும். ஒரு நல்ல கெஸ்ஸிங் கிடைக்கும், வெற்றி பண்ணலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா லாட்ரி கணிப்புகள் 16/7/2026க்கான கார்னியா ப்ளஸ் 632 குரூப் நம்பருக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன ரிசல்ட்டு அதை பார்த்தோம்னா, நேற்று ரிசல்ட் வந்து 202. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தோம்னா, நம்ம 2 பி போர்டு தான் கொடுத்துருக்கோம். ஏ போர்டு 2 ஃபெயிலு, பி போர்டு 0 ஃபெயிலு, சி போர்டு 2 ஃபெயிலு, ஏபிசி எதுலேயுமே வரல. நேற்று ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் வருத்தப்படாதீங்க. தினைக்கும் இந்த மாதிரி ஃபெயில் ஆகாது. ஒரு நாள் 2 நாள் போகும், மற்ற நாள்லாம் பாஸ் ஆகி தான் வரும். அதனால் தினைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கொடுக்குறேன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணிப்பு தெரியும். நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெறலாம். அங்கே நாளைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். கேரளா லாட்ரி கணிப்புகள் 16/7/2026க்கான கார்னியா ப்ளஸ் 632 குழுக்கள் நம்பருக்கான கட்டி தான் பார்த்துப்போம். ஏ போர்டு 5, 7, 9, பி போர்டு 2, 9, 5, சி போர்டு 5, 7, 1, நாலு போர்டு பார்த்தீங்கன்னா 5, 7, ஏபிசி எதிராக 5, 21, 925, 987, ஏபிசியில் 527, 791, 925. ஒரு நல்ல கெஸ்ஸிங்கு. கெஸ்ஸிங் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் கட்டாயம் எதுவும் கிடையாது. கெஸ்ஸிங் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்போர்டு 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்த்துக்கங்க. உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் கட்டாயம் எதுவும் கிடையாது. கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது கூட 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கெஸ்ஸிங் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. நாங்கள் வெற்றி பெற்று சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.